விவர்ஸ் எப்படி இருக்கீங்க? பார்த்து ரொம்ப நல்லாச்சு. ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா த பெஸ்ட் எடிட்டிங் ஆப் அண்ட் வெரி வெரி ஈஸியஸ்ட் எடிட்டிங் ஆப் அண்ட் ஃப்ரீ எடிட்டிங் ஆப் அப்படின்னு பல வகையில் சொல்லலாம். நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா இந்த எடிட்டிங் ஆப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். நீங்கள் இந்த பேரை கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, பட் இட் இஸ் அ வெரி வெரி ஈஸியஸ்ட்டு. என்னன்னா விட்மா. ஒரு சில பேர் கேள்விப்பட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பட் பிகினர்ஸ் யாரும் கேள்விப்பட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகே, ஃபஸ்ட்டு நான் வந்து யூடியூப் ஸ்டுடியோ வச்சுருக்கேன். உங்களுக்கு தெரியும், யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். எல்லோரும் யூடியூப் ஸ்டுடியோ வச்சுருப்பீங்க. அடுத்தது விட்மா வச்சுருக்கேன். இப்போ விட்மாவில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்ப்போம். இப்போ கேன்வா வச்சுருக்கேன். நீங்கள் கேட்கலாம், எதுக்குடா விட்மா வச்சுட்டு கேன்வாவும் வச்சுருக்கேன்னு கேட்கலாம். நான் கேன்வாவை அந்தளவுக்கு யூஸ் பண்ணுறது இல்லை. ஒன்லி எடிட், அதாவது தப்னெயில் எடிட் பண்ணுறது, அதுக்கப்புறம் யூடியூப் லோகோ எடிட் பண்ணுறது, வேறு என்னது யூடியூப் லோகோ எடிட் பண்ணுறது, பேனர், எல்லாத்துக்கும் கேன்வா நான் யூஸ் பண்ணுறேன். இது மாரி ஒரு சில விஷயத்துக்குலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் அந்தளவுக்கு யூஸ் பண்ணுறதில்ல. பட் ஒரு சில பேருக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கேன்வாவும். அது இல்லாமல் யூடியூப் இன்ட்ரோ இதில் சூப்பராக பண்ணலாம். அதுக்கப்புறம் வி ரெக்கார்டர். எதுக்குடா இதெல்லாம் வச்சுருக்க, இதெல்லாம் நம்ம ஃபோன்லேயே இருக்குமேடா அப்படின்னு நீ கேட்கலாம். என் ஃபோனில் ஒரு சில எரரால் வர மாட்டேங்குது. நான் அதுக்கு தனியாக ஆப் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம விட்மாக்குள்ளே போவோம் வாங்க. ஓகே, இந்த மாதிரி லோகோ வரும். இங்கே எவ்வளோ ரேட்டிங் கேட்குறாங்க, சும்மா அப்படி கொடுத்துடுவோம். சாரி வாங்க பார்த்துக்கோங்க. இதெல்லாம் நமக்கு கொடுத்துருக்க டெம்ப்ளேட்ஸ். நீங்கள் வந்து உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். இட்ஸ் யூர் சாய்ஸ் டு டூ சம்திங். ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நியூ ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் கேலரியில் இருக்க எல்லா ஃபோட்டோவும் வரும். நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த ஆப்பை ஏற்றும் போது உங்கள்கிட்ட கேட்கும், கேலரியில் இருக்க ஃபோட்டோஸ்லாம் அதில் இது பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்கும். நீங்கள் அலோ கொடுத்துடணும், இல்லைனா உங்கள் கேலரி ஃபோட்டோஸ்லாம் வராது. இது வந்து வீடியோஸ், இதெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோஸ். அதுக்கப்புறம் இதெல்லாம் ஃபோட்டோஸ், நீங்களே பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நீங்களே சொல்லுங்கள், கண்டுபிடிங்க. இந்த வீடியோவில் ஃபோட்டோ எடிட்டிங் பண்ண போகிறோம், அதுக்கப்புறம் வீடியோ எடிட்டிங் பண்ண போகிறோம், அதுக்கப்புறம் ரெண்டும் சேர்த்து ஒரு எடிட்டிங் பண்ண போகிறோம். மொத்தமே எத்தனைனா 3 விஷயம் இன்றைக்கி கற்றுக்க போகிறோம். அது இல்லாமல் என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க பார்த்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஃபோட்டோ எடிட்டிங் பண்ணால் என்னென்ன ஃபோட்டோ எடுக்கலாம், சும்மா இதை எடுத்துப்போம். ஓகே வெயிட் இது எடுத்துக்கிட்டு இருக்குமா, தேங்க்யூ எடுத்துப்போம். ஓகே, இப்போ நம்ம இது எப்படி எடிட் ஆப்ஷனுக்குள்ளே போகிறதுனா, இங்கே க்ரீன் கலரில் ஆரோ மார்க், ஒரு க்ரீன் சர்க்கிள்குள்ளே பிளாக் கலரில் ஆரோ மார்க் கொடுத்துருக்காங்களே, இதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே போயிடுச்சா? ஓகே, மொத்தமே ஒன் செட் ஆஃப் இந்த ஜீவஸ் என்னுடைய இதோட லோகோ இருக்குது. அது இல்லாமல் 2 செட் ஆஃப் இருக்குது. இது என்னது, யூடியூப், இது நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தது ஆக்சுவலி, அது இருக்குது. அடுத்தது அது இல்லாமல் தேங்க்யூ, இது 3 செட் இருக்குது. இப்போ என்னதுடா அப்படின்னு நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா, எதுவும் இல்லை. நம்ம இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். எத்தனை ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். எடிட்டு, ஏஐ லேபு, ஆடியோ, எஃபெக்ட்ஸு, டெக்ஸ்ட்டு, ஓவர்லே, ஸ்டிக்கர்ஸ், ஃபில்டர்ஸ், கேன்வா, இது எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக. ஓகே, இப்போ நம்ம எடிட்டிங்குள்ளே போகலாம். ஓகே, எடிட் எப்படி பண்ணுறது, இது இல்லை, சிம்பிளஸ்ட்டு திங் பண்ணிக்கிட்டு இது வேணாம், இது ஏற்கனவே ஒரே செட்டு தான் இருக்குது, அதனால் இது நம்ம இது பண்ணி தேவையில்ல. இப்போ தேங்க்யூ இருக்குல்ல, அதை போய் இதை பண்ணுவோம். ஏதோ ஒரு செட்டை இது பண்ணிக்கலாம். பாருங்க, அந்த இது என்னோடய யூடியூப் சேனல் இது காமிச்சதே இல்லை. இப்போ திரும்பி வேணும்னா இங்கே ஒரு ஆரோ மார்க்கும் இருக்குல்ல, இங்கே இப்போ இது ஆன் பண்ணுறது இருக்குல்ல, இது ஆரோ மார்க்கும் இருக்குல்ல இந்த சைடு, இந்த ஆரோ மார்க் கிளிக் பண்ணால் இது வந்துடும். 1 தாட்டி கிளிக் பண்ணால் ஃபுல்லாக வந்துடும். 1 தாட்டி கிளிக் பண்ணிகிட்டே இருந்தால் எல்லாம் ஃபஸ்ட்லேருந்து வந்துடும். ஓகே, சூப்பர். இப்போ அடுத்தது வந்து ஏஐ லேப் அந்தளவுக்கு நமக்கு யூஸ் ஆகுது கண்டிப்பாக, அதை சொல்லிட்டேன். இதில் உங்களுக்கு என்னென்ன வேணும், டிஸ்கிரைப் வாட் என்ன வேணும் அப்படின்னு நம்ம டைப் பண்ணிக்கணும். அடுத்தது இதில் இருக்கிறது செலக்ட் பண்ணிக்கணும், சின்ன ஸ்டைல் வேணும்னு. அதுக்கப்புறம் க்ரியேட் கொடுத்தா அது நம்ம க்ரியேட் பண்ணி தந்துடும். ஓகே, நமக்கு இப்போதைக்கு அது தேவையில்லை.
மேபி யாருக்காவது வேணும்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக. வெயிட் ஐயோ சாரி வெளில வந்துட்டேன், மன்னிச்சிடுங்க. ஓகே ஓகே இப்போ நம்ம இதை பற்றி பார்த்து ஏஐ லேப் முடிச்சிட்டோமா? யாருக்கா தேவையான யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஆடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஆடியோக்குள்ளே நம்ம என்ன கற்றுக்க போகிறோம்? சிம்பிள் தான். நீங்கள் நினைக்கிறீங்க அவ்வளோ பெருசுலாம் இல்லை. ஜஸ்ட் அ சிம்பிள் திங். ஓகே ஸ்டார்ட் அ மியூசிக். அது ஒரு தனி மியூசிக் தரும். அந்த மியூசிக் நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம எந்த மியூசிக் வேணாம், அதெல்லாம் மியூசிக் இது நமக்கு இதில் இருக்கிறதுலாம் வரும். அது இல்லாமல் இந்த சவுண்ட்ஸ் கேட்பீங்க. சவுண்டில் என்ன அடி கேட்பீங்கன்னா பீப்னு ஒரு சத்தம் கேட்கும்ல, அதாவது ஏதோ இது பேட் வேர்ட்ஸ் பேசும்போது சத்தம் இது பண்ணும். அதுக்கப்புறம் இந்த ஃபை இந்தமாரி பீப் இந்தமாரி சத்தம், இது இந்தமாரி ஒரு சத்தம். அப்புறம் ஷார்ட் இது இந்தமாரி சத்தம். இது எல்லாத்தையும் இது பண்ணுறது தான் இது. இப்போ நம்ம வெளில வந்துக்கலாம். இது நமக்கு தேவையில்லை. வாய்ஸ் இது பல பேருக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். வை பிகாஸ் இதுதான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கறது. நான் அதிக வீடியோ இந்த வாய்ஸ் ஓவரில் கொடுத்துருப்பேன். ஓகே எக்ஸ்ட்ராக்ட். உங்கள் ஃபோனில் நீங்கள் ஏதோ ஒரு வீடியோவோட ஆடியோ வச்சுருப்பீங்களே, இப்போ அந்த ஆடியோ மட்டும் வேணும்னா இந்த வீடியோ கிளிக் பண்ணிட்டு பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சாரி அதில் ஆடியோ இல்லை, இதுதான் வேணாம் சொல்லிட்டு வந்துடும். எக்ஸ்ட்ராக்டுக்கு போயிட்டு வேறு ஏதாவது இருக்கா? இதுவும் கிடைக்க மாட்டேங்குது. நல்ல ஆடியோவா? பண்ண முடியும். ஒன்னே உங்களெல்லாம் கத்தி எடுத்து முத்தணும், இல்லைன்னா ஒத்திட்டு போயிடணும். நம்மளால ரெண்டுமே பண்ண முடியாது. அதனால தான் கத்திக்கிட்டு இருக்கோம். ஜஸ்ட் வாக்கிங் டாக்ஸ். இல்லடா இது கொடுத்தா இந்தமாரி எடிட் ஆகிடும். இப்போ பாருங்க பண்ண முடியும். ஒன்னே உங்களெல்லாம் கத்தி எடுத்து ஆடியோ மட்டும் முத்தணும், இல்லைன்னா ஒத்திட்டு போயிடணும். இப்போ ஆடியோக்குள்ளே போயிட்டு இப்போ இதுதான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மியூசிக்கை பற்றி நான் சொல்லணும்னு நினச்சேன், மறந்துட்டேன், சாரி. இந்த மியூசிக்கை பற்றி என்னென்னா இந்த எல்லா மியூசிக்கும் வரும், பட் இதில் இருக்க மியூசிக்லாம் அந்தளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ கீழே இருக்க என்னென்ன செலெக்ஷனோ அதெல்லாம் நீங்கள் போய் செலக்ட் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் நீங்கள் எதாவது வேணுன்னா இது சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வேணாம் விடுங்க, இப்போ ரொம்ப எக்ஸாம்பிள்லாம் காமிக்கிறதுக்குள்ள டைம் இருக்காது. ஓகே இப்போ அவ்வளோதான் நான் சொல்லி தந்துட்டேன்னா. ஐயோ சாரி காய்ஸ், தெரியாமல் திரும்பி அங்கே வெளில போயிட்டே இருக்கேன், என்ன மன்னிச்சிடுங்க. ஓகே இந்த இதில் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா எப்படிங்க, இப்போ இந்த டெக்ஸ்ட் ஆட் டெக்ஸ்ட் இது எல்லாருக்கும் தெரியும். இது அதிக இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க, இல்லை நீங்களே டைப் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி டைப் பண்ணிக்கலாம், ஏதோ சும்மா சம்திங். இது அப்படியே இந்த இடத்துல வச்சுட்டா இப்போ வரும்போதே இது வரும். நீங்கள் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், எந்த சைடு வேணும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், இதில் அப்படியே கேட்டிருக்கோம். இது இருங்க கொஞ்சம் குட்டியாக்கிட்டு மேலே தூக்கிட்டு போயிடலாம். ஓகே இப்போ நீங்கள் ஃபஸ்ட் வந்து பாருங்கள், மேலே தெரியுதா வேர்ட்ஸு ஒயிட் கலரில். இது ஒரு சில குறிப்பிட்ட ஏரியாவுக்கு தான் வரும். இது நீங்கள் எல்லா ஏரியாவுக்கும் வேணும்னா இப்படி பண்ணிக்கலாம். போகலாம் சாரி ஓகே இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை. அப்படி இல்லைன்னா எங்கே இருக்க அந்த இது டெக்ஸ்ட் இது இருக்குது, பட் இது அந்தளவுக்கு யூஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ இது விட்டுலாம். வந்துட்டு ஐயோ சாரி காய்ஸ், இதே மிஸ்டேக்கை தான் பண்ணிகிட்ருக்கேன், மன்னிச்சிடுங்க.
இப்போ ஓவர்லே எதுவும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்களா. இல்லை வீடியோ தான் அதிகமாக தேவைப்படும். இது வேணாம் சாரி இது எடுத்துக்கலாம். இப்போ ஒரு சில அதிக யூடியூப் சேனல்லாம் காமிப்பாங்கள்ல, ஒரு வீடியோ ஆல்ரெடி யூடியூப் சேனல் கிட்டேருந்து வாங்கி கீழே வந்து அவங்க பார்த்துட்டு சிரிக்கிற மாரி இல்லை பேசுகிற மாரி, என்னடா இது பைத்தியக்காரத்தனமாக இருக்குது அந்த வீடியோ பார்த்து கேட்குற மாரி பல யூடியூபர்ஸ் பண்ணுவாங்களா, காப்பி பண்ணி பண்ணுவாங்கள்ல, அந்தமாரி விஷயம்லாம் இதை வச்சு பண்ணிக்கலாம், ஈஸியாக இருக்கும். ஓகே. இல்லை நடுவில் பக்கத்தில் ஏதோ காமெடி ஆட் பண்ணணுன்னா இதை வச்சு இந்த காமெடி ஆட் பண்ணிக்கலாம். நான் ஃபோட்டோவில் பண்ணியிருக்கேன், வீடியோலையும் பண்ணலாம். காமிக்கிறது வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் பண்ணி காமிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதுதான், திஸ் இஸ் த கன்க்ளூஷன் ஆஃப் திஸ். ஓகே, இதுதான் நடுவில் இது பண்ணுற மாரி காமெடி பண்ணுற மாரி. ஓகே திட்ஸ் ஆனால் இது நமக்கு தேவையில்லை, இப்போதைக்கு வெளில எடுத்துடலாம். ஓவர்லேவும் நம்ம கற்றுக்கிட்டோம். இப்போ என்ன 4 டாபிக் இருக்கா, எத்தனை டாபிக் இருக்குது நீங்கள் பாருங்கள். ஸ்டிக்கர்ஸு, ஃபில்டர்ஸு, இது 4மே ஈஸியான டாபிக். ஸ்டிக்கர் எதுவும் இல்லை, ஸ்டிக்கர்னால் நம்ம நார்மல் ஸ்டிக்கர் மாரி தான். ஓகே வெயிட் இருக்கிறோம். இந்த சைடு ஏதாவது காமெடி பண்ண மாரி ஒரு ஸ்டிக்கர், ஓவர்லே மாரி தான். ஃபார் எக்ஸாம்பிள் அப்படி தான் சொல்லலாம். இல்லைனா வெயிட் பண்ணுங்க காஷ். நமக்கு வேறு ஏதாவது ஒரு ஸ்டிக்கர் வேணும்னா எங்கப்பா, வெயிட் பண்ணுப்பா. ஐயோ வாட்டர் ட்ராக். வேறு எதாவது நமக்கு ஸ்டிக்கர் வேணும்னா அந்த உடஞ்ச மாரி ஸ்டிக்கர் இப்படி கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இது நமக்கு வந்து ரெண்டுமே தேவையில்லை. இது வந்து தேவையில்லை. ஓகே, ஒரு ஸ்டிக்கரும் முடிச்சாச்சு. ஃபில்டர்னால் உங்களுக்கு எல்லாம் தெரியும். இது இந்தமாரி கலரில் ஆக்கிறது, இந்தமாரி கலர் மாறுதா, இந்தமாரி பண்ணுறது, இந்த கலரில் மாற்றுறது, இது மாற்றுறது அந்த மாதிரி பல மாற்றிக்கலாம். ஓகே, இப்போதைக்கு நமக்கு இதுவும் தேவையில்லை. ஃபஸ்ட் வந்து எல்லாத்தையும் பண்ணிடலாம். கெட்ட கேன்வாஸ் இது ரொம்ப இதுதான். உங்களுக்கு என்னமாரி சைஸில் வேணும், இல்லை யூடியூப் ஷார்ட்ஸ் போட போகிறீங்களா, இல்லை ஒரிஜினலாக டிக்டாக்கா, ஐஜி போஸ்ட், இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டா, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸா, இல்லை யூடியூப் வீடியோவா, யூடியூப் ஷார்ட்ஸா, ஸ்னாப் சேட்டா, ஃபேஸ்புக் ஸ்டோரியா, போஸ்ட்டா, அப்புறம் என்னென்ன சைஸ் கூட இருக்குது பார்த்துக்கோங்க. இந்தமாரி சைஸில் வேணுமா, அந்தமாரி சைஸில் வேணுமான்னு கேட்டிருக்காங்க. சச் எ குட் யூனோ. யா ஓகே, இப்போதைக்கு இது உங்களுக்கு தேவை. ஓகே, ஓவர்லே, ஸ்டிக்கர்ஸ், ஃபில்டர்ஸ், கேன்வாஸ் வரைக்கும் பார்த்தாச்சு. கடைசியாக இது வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் ஒரு நிமிஷம் பாருங்களா. இதுமாரி எக்ஸ்ட்ரா டிசைன் கொடுத்துக்கிறது இதெல்லாம் வேறு லெவலில் இருக்கும். எப்படி இது வந்து எவ்வளோ நேரத்துக்கு கொடுக்கலாம்னு நீங்களே பாருங்களா. ஃபஸ்ட் வந்து பாருங்கள், இதோட இது நல்லா இருக்கும். ஸ்மோக் ஆகி மாற மாரி, பேர்ன் ஆகிற மாரி, ஃபீடாகி மாறுற மாரி, இது ரொட்டேட், இது நார்மலாக வேலை செய்வோம். வேறு லெவலில் இருக்குல்ல. இல்லைனா இந்தமாரி மாறுறது, இதுதான் வேறு லெவலில் இருக்கும். இந்தமாரி எடிட் பண்ணுறது, இதெல்லாம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே காய்ஸ், இப்போ நம்ம விட்மாவில் இருக்க எல்லாத்தையும் பார்த்தாச்சு. ஓகே வெயிட் பண்ணலாம். விட்மாவில் இருக்க எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இப்போ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம், இது பார்க்க போகிறது இல்லை. இப்போ இது எக்ஸ்போர்ட்டுன்னு கொடுத்தா சேவ் ஆகிடும். எக்ஸ்போர்ட்டுன்னு கொடுத்து இந்தமாரி ஆகிடும், சேவ் ஆகிடும். இந்தமாரி ஆகிட்டு சும்மா ஏதாவது ஸ்டாரிங் ரேட்டிங் பண்ணுறதுன்னா இதில் வந்துட்டு என்னென்ன போட போகிறோன்னு இதை கிளிக் பண்ணிவிட்டு இது பண்ணணும். இதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். இது இப்போ நமக்கு சேவ் ஆகிடுச்சு பாருங்க, அவ்வளோதான். இப்போதைக்கு இது நமக்கு தேவையில்லை, எடிட் பண்ணிப்போம். இப்போ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு, என்னென்ன தெரிஞ்சிச்சு, ஃபோட்டோவில் எப்படி ஒரு ஷார்ட்ஸை க்ரியேட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிச்சு. அதேமாரி தான் வீடியோலேயும் பண்ணணும். இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து பண்ணணும். அப்படிலாம் என்னது, இட்ஸ் வெரி சிம்பிள் காய்ஸ். ரெண்டுத்தையும் எடுத்துக்கணும், இது எடுத்துக்கணும், இந்த ஃபோட்டோ எடுத்துக்கணும், இது சும்மா இப்படி ரெடி பண்ணிக்கிட்டு முடித்தா ஃபோட்டோ வந்துடும். அப்புறம் பழசு எல்லாம் சொன்னது தான். இது நீங்கள் பண்ணிவிடுவீங்கன்னு நான் நம்புகிறேன்.
தட்ஸ் ஆல். தட்ஸ் வாட் நீங்கள் இதை பார்த்து. ஹாய் ஹலோ விவர், இதில் நான் சொன்னது தான், அதெல்லாம் நீங்கள் கண்டுக்காதீங்க, இதெல்லாம் ஒரு வீணாக போன வீடியோ. ஓகே பாய் பாய். ஓகே விவர்ஸ், நம்ம அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இது பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்பரை கண்டிப்பாக நீங்கள் பண்ணுவீங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதெல்லாம் நம்ம இதில் பார்த்தோமே மியூசிக்கு, கிஃப்ட்டு, ஓவர்லி ஃபில்டர், அதெல்லாம் நம்ம தனித்தனியாக பண்ணுற மாரி இருக்கும். இந்த நியூ ப்ராஜெக்டில் கொடுத்தா ஒரேடியாக பண்ணுற மாரி இருக்கும். இந்த ஸ்டிக்கர்ஸ், இந்த ஸ்டிக்கர் எப்படி, இந்த டெம்ப்ளேட்ஸு, ஸ்டிக்கர்ஸு, இந்த டெம்ப்ளேட்ஸ்லாம் எப்படி பண்ணுறதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு டெம்ப்ளேட் எடுத்துக்கோங்க, க்ரியேட்டுன்னு கொடுத்துக்கோங்க. இப்போ ஏதோ ஒரு நல்ல ஃபோட்டோ விடுங்க, இருங்க கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஓகே, ஓகே என்னன்னா ஓகே 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 வேஸ் இந்த சாங்ஸ் இதில் ஒரு மியூசிக் வரும். இந்த மியூசிக்கை வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் தனியாக மியூசிக் எடுத்துக்கலாம். ஓகே காய்ஸ், இப்போ இதோட இந்த வீடியோ முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். கேன்சல். ஓகே ஓகே, எக்ஸிட் கொடுத்துட்டு வந்துடுறேன், மன்னிச்சிடுங்க, தேவையில்லை. ஓகே காய்ஸ், வெலாசிட்டி இது எல்லாத்தையும், இது ஒன்று சாய்ஸ் இருக்கும். பட் வாட்டர் மேபி பிரிண்டிங் ஆல் டெம்ப்ளேட்ஸ். ஐயோ சாரி காய்ஸ், டெம்ப்ளேட்ஸ் வந்து கிரியேட்டிவ் கொடுத்துட்டு போய் மாற்றி கொடுத்துக்கணும். அவ்வளவுதான், வேலை முடிஞ்சிச்சு. இப்போதைக்கு நீங்கள் இதில் கற்றுப்பீங்கன்னு நினச்சிருக்கிறேன். ஓகே பாய் பாய் வியூவர்ஸ், நம்ம ஒன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்ககிட்ட விடைபெறுவது ஜீவன் சுதன், தி ஜீவஸ் யூடியூப் வீடியோ. ஓகே பாய் பாய்.